ஹாய் வியூவர்ஸ், திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். +2 முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, என்னங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா நீட் 2018, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தோட அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர். அதாவது ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் எல்லா ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15% சீட்ஸ், அதாவது இந்த ஒரு காலேஜ்லேருந்து 15% சீட்ஸ் வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சிலிங்காக. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது 18th ஜூன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் இன்கேஸ் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா 19th ஜூன் ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 19th வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டைம் ஆகுது. 19th வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 19th. அதை பேஸ் பண்ணி வந்து 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு 20 and 21st வந்து அந்த சீட் அலோகேஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 22nd வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸில் கொடுத்துருக்க காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து 22nd வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 19th, உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து 22nd தெரியும். ஸோ 23rd வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 23rdலேருந்து 3rd ஜூலைக்குள்ளார வந்து அந்த 11 days கேப்பில் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்க காலேஜுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் சீட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் அலோகேட்டட் சீட்டட் காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களால் டைரெக்டாக செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6th ஜூலைலேருந்து 8th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா 9th ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு half day இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாய்ஸ் லாக்கிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 9th வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 2 நாள் வந்து ப்ராசஸிங், 10th and 11th ஜூலை. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு திரும்ப 10 days டைம் தராங்க, 13 ஜூலைலேருந்து 22nd ஜூலை வரைக்கும். ஸோ அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு அலோகேட்டட் சீட்ஸ் வந்து போய் நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபில் ஆகாத சீட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங், அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட கவுன்சிலிங்க்கு வந்து அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்அப் ரவுண்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட ரிமைனிங் சீட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 14th. ஸோ உங்களுக்கு 15th வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்ட பாடங்களை வந்து லாக் பண்ணுறீங்க. 16th வந்து அந்த ப்ராசஸிங் பண்ணுறாங்க. 17th ரிசல்ட் வந்துடுது. 18th to 26th நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டோட்டல் கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து அவங்க பண்ணியிருக்காது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கான சாய்ஸ் கொடுக்குறீங்க. அந்த சாய்ஸில் வந்து உங்களுக்கான கல்லூரி வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வில்லிங்னஸ் கேட்குறாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கலனா நீங்கள் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு நான் அலோகேட் பண்ண காலேஜ் வந்து எனக்கு சீட்டு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போகிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு காலேஜ் செலக்ட் ஆன காலேஜை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாமலும் போகலாம். அதுக்காக நீங்கள் அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களால் அந்த காலேஜில் போய் விசிட்டே பண்ண முடியலன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு விருப்பப்பட்ட கல்லூரி கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது.
கிடைக்கலனா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மாப் அப் ரவுண்ட் போகணும், இல்லைனா ஸ்டேட் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சீட் கிடச்சிருக்கு, அந்த சீட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில் வர ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து ஒன்றும் உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி வந்து கிடச்சிருந்தா நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிக்கல நான் வெளியே வரேன்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை இல்லாமல் நீங்கள் வெளியே வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் செகண்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீ எக்ஸிட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வெளியே வரலாம், நீங்கள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அந்த சார்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இங்கே பாயிண்ட்ஸாக வந்து அங்கே வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட சாய்ஸ் வந்து என்ன கல்லூரிங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதில் லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் வரும், அந்த சீட் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் டிசைட் ஆகிடுங்க. ஸோ இன்கேஸ் வந்து எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேக்கன்ட் சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க. ஸோ அதில் வந்து ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரி அந்த திரும்ப வந்து சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து லூஸ் ஆகும், இல்லைனா காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து போத் ஃபார் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு ரெண்டுத்துக்குமே இந்த 2 ரவுண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 2ல் வந்து 4 ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா யூ லூஸ் த டெபாசிட் அமௌண்ட்டில் செக்யூர் இல்லை, அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்கல, பட் ஏதோ ஒரு காலேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நான் வெளியே வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் மாப் அப் ரவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபார் டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காக நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலனாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். திரும்ப நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, அதை லாக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸை வந்து திரும்ப வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அகைன் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் ஒன்ஸ் அகைன். ஸோ அதே மாதிரி மாப் அப் ரவுண்டுக்கும் திரும்ப பண்ணணும். ஸோ அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த கல்லூரியில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்மிட் கார்டு, சிபிஎஸ்சி நடத்தினா அந்த எக்ஸாமோட அட்மிட் கார்டு, நீட் எக்ஸாம் அட்மிட் கார்டு, அப்புறம் ரிசல்ட்டு அண்ட் ரேங்க் லெட்டர் இஷ்யூட் பை சிபிஎஸ்சி, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட், அப்புறம் கிளாஸ் +2 சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட்டட் ஆன்லைன், உங்களுக்கு அலோகேட் பண்ண கல்லூரிக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் அந்த கிடைச்ச கல்லூரியோட லெட்டர் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும். ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் அவங்க மெயிலுக்கு வந்திருக்கும், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் லாகினில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லெட்டர் கொண்டு போகணும். ஸோ அந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி கேட்குறாங்க. அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் அஃபிலிடேட் ஃபார்ம் வந்து அது ஒன்று கேட்குறாங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் அஃபிலிடேட், அதாவது ஸ்பான்சரோட என்ன ரிலேஷன் அப்படிங்கிற அந்த அஃபிலிடேட்டை வந்து ஒன்று ஃபில் பண்ணி தரணும். இது போக அடிஷ்னலாக வந்து என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அது ஒன்று, டிசபிலிட்டி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து அடிஷ்னல் இன்கேஸ் வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா. மற்றபடி ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 8 சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். 9th and 10th வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் டைரக்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு youtube.com/c/disay4 அப்படிங்கிற லிங்க் போய் டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.